நீங்க ஒரு ரயில்வே ட்ராக் பக்கத்துல நிக்கிறீங்க. இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு சைடுல 5 பேரு ட்ராக்ல கட்டி போட்டுருக்காங்க. ஒரு சைடுல ஒரு பெர்சன் மட்டும் நிக்கிறாங்க. ட்ரெயின் ஃபுல் ஸ்பீட்ல வருது. உங்க கையில ஒரு லிவர் இருக்கு. நீங்க அத இழுத்தீங்க அப்டின்னா, ஒரு மனுஷன் சாவான். அப்படி நீங்க இழுக்கல அப்டின்னா 5 பேரும் இறந்துருவாங்க. இப்ப சொல்லுங்க, நீங்க அந்த 5 பேத்த காப்பாத்துனீங்கன்னா, நீங்க கடவுள். அப்படி காப்பாத்தலன்னா, நீங்க மர்டரர். இதான் இந்த டாக்குமெண்ட்ரியோட ஹார்ட்டே. தி கிரேட்டர் குட். நமக்கு சிம்பிள் கொஸ்டின் கேட்கல. அது நம்ம பிரெயினோட டார்கெஸ்ட் கார்னர்ஸ்குள்ள போகுது. நல்லது பண்ணா போகி கெட்டது பண்ணலாமா? இல்லாட்டி கெட்டது பண்ணா போகி பெரிய நல்லது வருமா? இந்த கொஸ்டின் தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த ட்ராலி ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் 1960ஸ்ல பிலாசபர் பிலிப்பா ஃபூட் இன்ட்ரடியூஸ் பண்ணினாலும் இன்னைக்கு இது பிலாசபி இல்ல. இது சைக்காலஜியா மாறி இருக்கு, நியூரோ சயின்ஸா மாறி இருக்கு, எத்திக்ஸ் அண்ட் மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜியா மாறி இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரியில ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் சொல்லுவாங்க. என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, 5 பேத்த காப்பாத்தி ஒருத்தரோட லைஃப் போனாலும் பரவாயில்ல, சோ அந்த நான் லிவர் இழுத்துருவேன் அப்படின்னு. சோ அதே பீப்பிள் கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்க போறாங்க. இமேஜின் பண்ணுங்க, ட்ரெயின் ஸ்டாப் பண்ணா ஒரு பெரிய குண்டான மனுஷன் பிரிட்ஜ்ல நிக்கிறாரு. அவரை புஷ் பண்ணினாதான் ட்ரெயின் ஸ்டாப் ஆகும். அப்ப அந்த 5 பீப்பிள் காப்பாத்தப்படுவாங்க. ஒரு மனுஷன் உங்க கையால இறக்கப்படுவான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? மெஜாரிட்டியா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஐயோ என்னால தள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் சேம் மேக்ஸ், சேம் ரிசல்ட். ஆனா டிசிஷன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஏன் அப்படின்னா, இதுதான் டாக்குமெண்ட்ரி எக்ஸ்போஸ் பண்ற ஃபர்ஸ்ட் ட்ரூத். மனுஷங்க வந்துட்டு மாரல் கால்குலேட்டர்ஸ் கிடையாது. நம்ம இமோஷனலான டெசிஷன் மேக்கர்ஸ். நம்ம பிரெயின்ல 2 சிஸ்டம் இருக்குன்னு சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. ஒன்னு இமோஷனல் பிரெயின், இன்னொன்னு ரேஷனல் பிரெயின். லிவர் இழுக்கும் போது இமோஷனல் டிஸ்டன்ஸ் கிடைக்குது. புஷ் பண்ணா இமோஷனல் கான்டாக்ட் கிடைக்குது. சோ மொராலிட்டி இஸ் நாட் அபவுட் நம்பர்ஸ். இட் இஸ் அபவுட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் கில்ட்னு சொல்றாங்க. இப்போ கொஞ்சம் டேஞ்சரஸ் டெரிட்டரிக்குள்ள போவோம். இந்த சேம் லாஜிக் தான் ட்ரோன் வார்ஃபேரா இருக்கட்டும், நியூக்ளியர் பாம்பிங்கா இருக்கட்டும், கார்ப்பரேட் லே ஆஃபா இருக்கட்டும், மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட், பொலிட்டிக்கல் டிசிஷன்ஸ் எல்லாத்துலயும் கொண்டு வராங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹிரோஷிமால அட்டாமிக் பாம்பு போடும்போது லாஜிக் என்ன? ஒரு சிட்டியை அழிச்சு மில்லியன்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் லைஃப்ஸ் நம்ம காப்பாத்தலாம் அப்படின்னு. இது வந்து கிரேட்டர் குட். ஆனா டாக்குமெண்ட்ரி சட்லி என்ன கேக்குது அப்படின்னா, இந்த கிரேட்டரை உருவாக்குனது யாரு? ஒரு பயங்கரமான ரிசர்ச் டாக்குமெண்ட்ரியை மென்ஷன் பண்றது எப்போ அப்படின்னா, மக்கள் எப்போ யூனிஃபார்ம் போடுறாங்க, எப்போ அத்தாரிட்டி பேட்ச் குத்துறாங்க, எப்போ வந்துட்டு ஒரு ஆர்டர்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்றாங்க, அப்போ அந்த மாரல் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே போயிருது டிராஸ்டிக்கலி. ஸ்டான்லி எக்ஸ்பெரிமெண்ட் எப்படின்னா, நார்மல் பீப்புளுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்க ரெடியா இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. மெயினா எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மேல இருக்க அத்தாரிட்டி சொன்னனால தான். எல்லாம் பண்ணிட்டு சொல்லுவாங்க, நான் பண்ணல, சிஸ்டம் தான் பண்ணுச்சு அப்படின்னு. இந்த லைன் வேர்ல்ட் ஹிஸ்டரியில எவ்வளவு டைம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரி சைலண்ட் ஒரு கொஸ்டின் வைக்குது. இப்போ மொராலிட்டி ஸ்விட்ச் ஆன் ஆஃப் ஆச்சுன்னா அதை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க? யார் ஆன் ஆஃப் பண்றாங்க? மீடியாவா, கவர்மெண்டா, ரிலிஜியனா, டெக்னாலஜியான்னு? இப்போ ஏக்குள்ள போலாம். செல்ஃப் டிரைவிங் கார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். கார் ஆக்சிடென்ட் அன்அவாய்டபிள்னு சொல்றாங்க. அப்படின்னு பார்த்தா ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி வச்சு பேசஞ்சர் இறக்கணும், கொல்லப்படணும், இல்லைன்னா பெடிஸ்ட்ரியன்ஸ் கொல்லப்படணும் அப்படின்னா ஏஐ எது டிசைட் பண்ணும்? ப்ரோக்ராமர் டிசைட் பண்ணுவான். ப்ரோக்ராமர் மாரல் டிசைட் பண்ணுவான். மாரல் எது? கோடு. சோ நாளைக்கு மொராலிட்டி சாஃப்ட்வேர் அப்டேட் ஆயிடும். இது டாக்குமெண்ட்ரியில டைரக்டா சொல்லல. ஆனா இதுதான் ஹிடன் வார்னிங்கா கொடுத்திருக்காங்க. நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க டாக்குமெண்ட்ரியில ஸ்லோ, காம், நான் அக்ரெசிவ் மியூசிக் எல்லாம் வரும்போது, பிகாஸ் இது ஷாக் பண்ண இல்ல. இது நமக்கே நம்மளோட மிரரா காமிக்க. ஒவ்வொரு பதிலும் நம்ம கொடுக்கறது நம்மளவே எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாக்குமெண்ட்ரியோட கோர் மெசேஜ் இது. மக்கள் எப்பவுமே நல்லவங்களா இருக்கிறதுக்கு விரும்புறது கிடையாது. அவங்க எடுக்கிற முடிவுகள் நல்லதா இருக்கணும்னு ஃபீல் பண்றதுக்காகவே பண்ற விஷயம் தான் இது. அதுதான் ரிலிஜனோ, பாலிடிக்ஸோ, லவ்வோ, போரோ எல்லாத்துலயும். இப்போ உங்ககிட்ட ஒரு ஹானஸ்ட் கொஸ்டின் கேட்கவா? நாளைக்கு உங்களோட மரணம் தான் இந்த வேர்ல்டுக்கு பீஸ் கொடுக்கும்னு சொன்னா, நீங்க முன்னாடி வந்து உங்க உயிரை குடுப்பீங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க, "ஓ நான் குடுப்பேனே, நான் குடுப்பேனே." ஆனா உண்மையா மனசார எவ்வளவு பேர் வருவாங்க? இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேஸ்க்கு வருவோம். முன்னாடி வந்து இண்டிவிஜுவல் மொராலிட்டி பார்த்தோம். இப்போ வந்து கலெக்டிவ் மொராலிட்டிய பத்தி பேசலாம். பிகாஸ் ஹிஸ்டரியில பெரிய கிரைம்ஸ் எல்லாம் ஒரு பர்சன் பண்ணல. குரூப்ஸா பண்ணுன கிரைம்ஸ் தான் எல்லாமே. சோ எல்லா குரூப்புக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கும். நாங்க வந்து இந்த கிரேட்டர் குட்டுக்காக தான் பண்ணணும், நல்லதுக்காக தான் பண்ணணும் அப்படின்னு. வேர்ல்ட் வார் டைம்ல ஜெர்மனில இருந்து ஆர்டினரி சிட்டிசன்ஸ், அவங்க மான்ஸ்டர் இல்ல. அவங்களும் ஒரு அப்பா, அவங்களும் ஒரு அம்மா, அவங்களும் ஒரு டீச்சர், அவங்களும் ஒரு முதலாளி. ஆனா ஜெனோசைட் நடந்தது. ஏன்? பிகாஸ் மொராலிட்டி ஷிஃப்ட் ஆகும்போது பீப்பிள் டோன்ட் ஆஸ்க் இது கரெக்ட்டா இல்லையான்னு கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன கேட்பாங்க? எல்லாரும் அவங்கவங்க வேலைய கரெக்ட்டா பண்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சைக்காலஜில இதுக்கு ஒரு டெர்ம் இருக்கு. டிஃப்யூஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு. தமிழ்ல சிம்பிளா சொல்லணும்னா, நான் மட்டும் இல்ல எல்லாரும் பண்ணினாங்க அப்படின்னு. இந்த மைண்ட் செட் வந்துச்சுன்னா நல்லவங்க கூட டேஞ்சரஸா மாறுவாங்க. டாக்குமெண்ட்ரியில இன்டைரக்டா ரெஃபரன்ஸ் பண்ணும்போது ஒரு ரியல் இன்சிடென்ட் சொல்றாங்க. வியட்நாம் வார்ல 500க்கும் மேல சிவிலியன்ஸ் கொல்லப்படுறாங்க. பெண்கள், குழந்தைகள், வயசானவங்க எல்லாம் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சோல்ஜர்ஸ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அவங்க சொன்ன காமன் லைன், நாங்க ஆர்டர்ஸ ஃபாலோ பண்ணோம், நாங்க யாரையும் வெறுக்கல, யார் மேலயும் கோவம் இல்ல, நாங்க ஒபீடியன்ஸா இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான். ஒபீடியன்ஸ் வந்துட்டு மொராலிட்டியை ஃபாஸ்டரா கில் பண்ணுமா இன்டென்ஷனை காட்டிலும். இப்போ ரிலீஜியனுக்குள்ள போலாம். கேர்ஃபுல்லா போகணும். ஃபேக்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். எவ்ரி மேஜர் ரிலீஜியன் டாக்ஸ் அபவுட் சாக்ரிஃபைஸ் பத்தி பேசுறாங்க, ஒபீடியன்ஸ் பத்தி பேசுறாங்க, ஹையர் பர்பஸ் பத்தி பேசுறாங்க. இது தப்பு இல்ல. ஆனா when human authority இது கடவுளா பேசுனதுன்னு சொல்லும் போது மொராலிட்டி ஒரு வெப்பனா மாறுது.
க்ரூசைட்ஸ் நடக்குது, மிஸ்யூஸ் நடக்குது, காஸ்ட் ஆப்ரேஷன் நடக்குது. எல்லாத்துக்குமே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் குடுக்குறாங்க. இந்த பெயின் வந்து நெசசரி. அதுதான் கிரேட்டர் குட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாடர்ன் வேர்ல்டுக்கு வரோம். சோஷியல் மீடியா, கேன்சல் கல்ச்சர், ஒரு ட்வீட், ஒரு மிஸ்டேக், ஒரு ஓல்டு வீடியோ, சடன்லி என்டையர் இன்டர்நெட் பிகம்ஸ் ஜட்ஜ், ஜூரி, எக்ஸிகியூஷனரா மாறிடுறாங்க. ஏன்னா பீப்பிள் எல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. நம்ம வந்துட்டு இந்த பெர்சனை டெஸ்ட்ராய் பண்ணா சொசைட்டி வந்துட்டு நல்லா பெட்டரா ஆகும் அப்படின்னு. அகைன் ட்ராலி ப்ராப்ளம் ஆயிடுது. அது எப்படின்னா ஒரு பர்சனோட லைஃப் வெர்சஸ் கலெக்டிவ் மொராலிட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷனா மாறிடுது. இங்க டாக்குமெண்ட்ரியோட ஹிடன் காமிக்கிற ஒரு ஸ்கேரி ட்ரூத் என்ன தெரியுமா? மக்கள் வந்து இந்த ஜஸ்டிஸை விட மாரல் சுப்பீரியாரிட்டிக்கு தான் ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறாங்க. இந்த கோவம் அவங்கள உத்தமனா காட்டுது, நல்லவனாவும் காட்டுது. அந்த நல்லவன் தான் குரூவல்டி கரெக்ட்னு சொல்லி ஏத்துக்கிறான். இப்போ சயின்ஸை பத்தி பேசலாம். மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஹிஸ்டரியை பத்தி பேசலாம். டஸ்கிஜி எக்ஸ்பெரிமெண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளாக் மென் டெலிபரேட்டா அன்ட்ரீட் பண்ணப்படுறாங்க ஜஸ்ட் டு அப்சர்வ் அந்த டிசீஸோட ப்ரோக்ரஷனுக்காக. டாக்டர்ஸோட ஜஸ்டிஃபிகேஷன் என்ன தெரியுமா? ஃபியூச்சர் ஜெனரேஷன் இதனால பெனிஃபிட் ஆகும் அப்படிங்கிறாரு. அவங்கள பேஷண்டா பார்க்கல, ஒரு டேட்டாவா பார்த்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் பேட்டர்ன். இங்கதான் மனுஷங்கள பார்க்காம நம்பர்ஸாவும், ஸ்டாட்டிக்ஸாவும், லேபிள்ஸாவும், கேட்டகரிஸாவும் பார்க்கறாங்க. இங்க எம்பதி செத்து போச்சு. மொராலிட்டி அப்படிங்கிறது ஒரு மேக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கார்ப்பரேட் வேர்ல்டுக்குள்ள போவோம். லே ஆஃப் எடுத்துக்கலாம். சிஇஓ என்ன சொல்றேன்னா 10,000 பேருக்கு வேலை போகுது. அவங்க வேலை போகிறனால கம்பெனி ஸ்டெபிளைஸா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஸ்டாக்கோட பிரைஸ் உயருது. இன்வெஸ்டர்ஸ் ஹாப்பி ஆகுறாங்க. ஆனா எம்ப்ளாயிஸ் வந்து சஃபர் ஆகுறாங்க. ஜஸ்டிஃபிகேஷன் என்ன சொல்லுது? இது லாங் டேர்ம் குட், இங்க கிரேட்டர் குட் இருக்கு. இதோட கோர் வார்னிங் இந்த டாக்குமெண்ட்ரியில இங்க என்ன சொல்லுது அப்படின்னா டைரக்டாவே இண்டிவிஜுவலா ஹர்ட் பண்ணப்படுறது. இப்போ நம்ம டெக்னாலஜிக்குள்ள டீப்பா போறோம் அப்படின்னா ஏஐ, அல்கரிதம்ஸ், ஆட்டோமேஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்துக்கலாமே, இன்ஸ்டாகிராம் ஃபீட்ஸ் எடுத்துக்கலாம், நியூஸ் ஃபில்டரிங் எடுத்துக்கலாம். அல்கரிதம்ஸ் உண்மையை பத்தி கவலைப்பட போறது கிடையாது. தே கேர் அபவுட் ஒன்லி இந்த என்கேஜ்மெண்ட் பத்தி தான். ஃபாஸ்டா என்ன ஸ்ப்ரெட் ஆகும்? பயமோ, கோபமோ, அவுட்ரேஜும். சொசைட்டி போலரைஸ் ஆகுது. ஆனா டெக் கம்பெனி என்ன சொல்லுது? வி ஆர் கனெக்டிங் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுது. இதுதான் கிரேட்டர் குட்டா அப்படின்னு கேக்குது. செல்ஃப் டிரைவிங் கார் எதிக்ஸ் திரும்ப வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சிடென்ட் வந்து அன்அவாய்டபிள் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல யார் ஏறப்பா? வயசானவங்களோ, இல்ல சின்னவங்களோ, இல்ல பெடஸ்ட்ரியன்ஸோ, இல்ல பேசஞ்சர்ஸோ ப்ரோக்ராமர் டிசைட் பண்ணுவான். ஸோ மொராலிட்டி ஷிஃப்ட்ஸ் ஃப்ரம் ஹியூமன் கான்சென்ஸ்ல இருந்து கோட் லாஜிக்கு போகுது. நாளைக்கு எத்திக்ஸ் அப்படிங்கிறது அப்டேட் வெர்ஷன் 2.1 மாறிடும். இந்த டாக்குமெண்ட்ரி சைலண்டா நமக்கு ஒரு மிரரை காமிக்குது. இந்த மொராலிட்டி அப்படிங்கிறது ப்ரோக்ராம் பண்ணப்பட்டுச்சுன்னா ஃப்ரீ வில் அப்படிங்கிறது ஒரு இல்யூஷனா மாறிடும். இப்போ உங்ககிட்ட அன்கம்ஃபர்டபுளான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். உங்களோட பிரைவசியை நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணினா டெரரிசம் எல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். உலகத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? நிறைய பேர் ஆமான்னு சொல்லுவாங்க. கேமரா, ட்ராக்கிங், டேட்டா கலெக்ஷன், ஏன்னா பயத்தினாலையும் ஃப்ரீடம்னாலையும். இந்த அத்தாரிட்டேரியன் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா சேஃப்டி, ஆர்டர் அண்ட் ப்ரொடெக்ஷன்னால, இந்த ஈவில் ஸ்பீச்சஸ்னால இல்ல. பீப்பிள் வாலண்டியரா அவங்களுக்கே பவர் கொடுத்துறாங்க. பிகாஸ் கயோஸ் வந்துட்டு மனுஷங்களை ரொம்ப பயப்படுத்துது, ஓவர் கண்ட்ரோல் ஆயிருது. அதனால தான் இந்த டாக்குமெண்ட்ரி டைட்டில் இட் செல்ஃப் மேட்டர்ஸ். என்னன்னா த கிரேட்டர் குட் அப்படிங்கிறது ஈவில் டெசிஷன்ஸ்னால இல்ல, பேட் பீப்புள்னாலையும் இல்ல. இந்த டேஞ்சர் அப்படிங்கிறது கத்திக்கிட்டே வரணும் அப்படின்னு இல்ல, இட்ஸ் சவுண்டிங் ரீசனபிள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஸ்லோவா பர்சனல் லைஃபுக்கு வரலாமா? ரிலேஷன்ஷிப்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்னு. அங்க வந்துட்டு கண்ட்ரோலிங் பிஹேவியர் ஜஸ்டிஃபை பண்ணப்படுது. பார்ட்னர்ஸ் என்ன சொல்லுவாங்க? நான் உன்னை நேசிக்கிறனால தான் நீ இவ்வளோ காயப்படுற. இங்க வந்து டாக்ஸிக் வந்து ஜஸ்டிஃபை பண்ணப்படுது. சேம் லாஜிக் தான், ஆனா டிஃபரன்ஸ் ஸ்கேல்ல. ஸோ டாக்குமெண்ட்ரி ரியல் மெசேஜ் என்ன அப்படின்னா, கொஸ்டின் என்ன அப்படின்னா, எல்லா டெசிஷனும் ஒரு சாக்ரிஃபைஸ்ல இருந்து தான் வரணுமா? நம்ம கிட்ட இருந்து வரக்கூடாதா அப்படின்னு தான். ஏன்னா ட்ரூ மொராலிட்டி என்ன கேக்குது அப்படின்னா, நான் வில்லிங்கா என்ன இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு. அப்படி இல்லையா மத்தவங்க எனக்காக என்ன இழந்து போவாங்க. சோ நம்ம லாஸ்ட் ஃபேஸுக்கு வந்திருக்கோம். இந்த டாக்குமெண்ட்ரி இங்க ஒரு போல்ட் ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணல. இன்ஸ்டெட் அது நமக்கு ஒரு மிரர் மாதிரி காட்டுது இல்லையா? ஏன்னா இதுல ஃபைனல் ஆன்சரே கிடையாது. அப்ஜெக்டிவ் மொராலிட்டி ரைட் அண்ட் ராங் யூனிவர்சல்ல இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கல்ச்சர் மாத்தும், டைம் மாத்தும், சிச்சுவேஷன் மாத்தும். ஏன்ஷியன் டைம்ல அடிமைத்தனம் அப்படிங்கிறது நார்மல். ஆனா இன்னைக்கு அன்இமேஜினபிள். நம்ம இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. முன்னெல்லாம் வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு ஓட் போடுறது அப்படிங்கிறது டேஞ்சரஸான விஷயமா இருந்தது. இன்னைக்கு அது பேசிக் ரைட்ஸ் ஆயிருக்கு. ஸோ மொராலிட்டி அப்படிங்கிறது இவால்வ் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ தட்ஸ் ட்ரூலி மீன்ஸ் ஹியூமன் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணப்பட்டுட்டே தான் இருக்கு. ஆனா இங்க டேஞ்சர் இருக்கு. மொராலிட்டி இன்கேஸ் ஃபிளெக்சிபிள் ஆயிருச்சு அப்படின்னா அப்புறம் இந்த டைரக்ஷன் எல்லாம் பவர் டிசைட் பண்ண ஆரம்பிச்சிடும். யார் கண்ட்ரோல் பண்றாங்க? இந்த லா, நெரேட்டிவ், மீடியா, ஃபியர், அவங்க தான் மொராலிட்டியும் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு ஆயிரும். இப்போ கடவுளை பத்தி பேசலாமா? காமா, ரெஸ்பெக்டா. நிறைய பேர் கடவுள் மேல இருக்க மாரல் ஆங்கரை பிலீவ் பண்றாங்க. கடவுளோட லா எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா கடவுளோட வாய்ஸா இருந்துட்டு மனுஷங்க தான் நிறைய இன்டர்பிரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கடவுள் சொல்லாத விஷயங்களை அவங்களே சொல்லிட்டு கடவுள் சொல்றேன்னு சொல்றாங்க. அண்ட் இதுல வந்துட்டு மனுஷங்க எப்பவுமே என்ன கொண்டு வருவாங்க? பயாஸ் கொண்டு வருவாங்க. பயம், ஆம்பிஷன். சோ இங்க கொஸ்டின் மாறுது. கடவுள் மொராலிட்டியை தான் கைட் பண்றாரா? இல்ல ஹியூமன்ஸ் மொராலிட்டியை ஜஸ்டிஃபை பண்றாங்களான்னு. நம்ம சர்வை பண்றதுக்கு மொராலிட்டி தேவை அப்படின்னா அந்த மொராலிட்டி நார்மலே கிடையாது. பிகாஸ் ட்ரூ மொராலிட்டிக்கு பனிஷ்மெண்ட்டோ ரிவார்டோ தேவை கிடையாது. அது யாருமே பார்க்காத நேரத்திலயும் இருக்கும். இப்போ ஏக்கு ஃபைனலா திரும்புவோம். இமேஜின் ஃபியூச்சர். ஏஐ வந்து டிசைட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஹெல்த் கேர் ப்ரையாரிட்டி, இல்ல இந்த
பிரிசன் சென்டென்சஸ் அதாவது நீ தப்பு பண்ணா இவ்ளோ நாள் இருக்கணும் அப்படிங்கிறத அது டிசைட் பண்ணுச்சு அப்படின்னா, வேலைக்கு யார் யார எடுக்கணும் அப்படின்னு அது டிசைட் பண்ணுச்சுன்னா, ரிசோர்ஸ்க்கு இந்த ரிசோர்ஸ் தான் இவ்ளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு அது டிசைட் பண்ணுச்சு அப்படின்னா, இட் வில் யூஸ் டேட்டா. ஆனா அந்த பாஸ்ட் டேட்டா பயாஸ்டா இருக்கு. ஸோ ஃபியூச்சர் மொராலிட்டி பிகம்ஸ் இந்த ப்ரிஜுடைஸ் ஆப்டிமைஸ்டா ஆயிரும் பாஸ்ட்ட வச்சு. அதுதான் ரொம்ப பயங்கரமானது. இப்போ ஒரு டீப் ட்ரூத் சொல்லலாம். மனுஷங்க தானே இந்த மொராலிட்டி கிரியேட் பண்ணாங்க. பிகாஸ் வி ஆர் அஃப்ரைட் ஆஃப் chaos. when morality becomes rigid it creates new chaos. அப்படிதானே? அந்த chaosங்கிறது நிறுத்தவே நிறுத்தாது. சொல்யூஷன் என்னன்னா டாக்குமெண்ட்ரி ஆன்சர் கொடுக்கல. ஆனா க்ளூஸ் கொடுக்குது. க்ளூ என்ன தெரியுமா? ஒரு ஃபியூச்சர் பெனிஃபிட்டுக்காக நீ சஃபர் பண்ணணும்னு ஏதாவது சிஸ்டம் கேட்டுச்சு அப்படின்னா, அது உடனே ரிஜெக்ட் பண்ணப்படாம கொஸ்டின் பண்ணப்பட வேண்டியது. யாரோட பெனிஃபிட்டுக்கு? யாரு சஃபர் பண்ணணும்? யாரு டிசைட் பண்ணணும்னு. க்ளூ நம்பர் 2 இந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எம்பத்திய கொன்றுச்சு அப்படின்னா, நீங்க எவ்வளோ தூரம் பெயினுக்கு தூரமா இருக்கீங்களோ, அவ்வளோ ஜஸ்டிஃபைக்கு ஈஸியரா இருப்பீங்க. டிசிஷன்ஸ் எல்லாமே ஏர் கண்டிஷனர் ரூம்ல எடுக்கப்படுது. உங்ககிட்ட ஒரு பர்சனலா கொஸ்டின் கேட்கிறேன். கிரேட்டர் குட்னு ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பீங்க. நீங்க எவ்வளவோ எடுக்கிற டெசிஷன்ஸ். அது கரியரா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், ஃபேமிலி, சைலன்ஸ், காம்ப்ரமைஸா இருக்கலாம். சம்திங் இட் வாஸ் ரைட். சம்திங் அது பயத்தினால நீங்க எடுத்திருப்பீங்க. லாஜிக் மாஸ்க்க போட்டுட்டு. மனசார எடுத்திருப்பீங்களா? இல்ல. அதுதான் இந்த டாக்குமெண்ட்ரி சொல்லுது. இந்த டாக்குமெண்ட்ரி எக்ஸ்ப்ளோஷன் இல்லாம, சொல்யூஷன் ஸ்லைடும் இல்லாம, அந்த ரியல் எண்டிங் வந்துட்டு நம்ம தான் ரீசன் அப்படின்னு சொல்லி முடிக்குது. மேபி இந்த கிரேட்டர் குட் அப்படிங்கிறது டெஸ்டினேஷன் கிடையாது. நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியா கூட இருக்கலாம். மோஸ்ட் மாரல் திங் வந்துட்டு மனுஷன் என்ன சொல்லுவான்? எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை ஹர்ட் பண்ணாம இருக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு. தட்ஸ் இட். அதுதான் ஹீரோயிக் எண்டிங் இல்ல வில்லன் ரிவீல் ஆவான். ரிமைண்டர் தான் த கிரேட்டர் டேஞ்சர் டு ஹியூமனிட்டி இஸ் நாட் ஈவில். இது வந்து அன்கொஸ்டின் ரைட்டியஸ்னஸ் தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண